புலிகோட் டிவியினுடைய இளம் பங்களிலுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே வழமை போன்று வேத புத்தகத்திலே இருந்து ஒரு சிறிய சம்பவத்தை நாங்கள் பார்த்துவிட்டு மிகுதி காரியங்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த வேத புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 மட்டும் இழுக்கு வசனங்களிலே அது எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அருமையான ஒரு சுவிசேஷ செய்தி ஒன்று ஒரு சிறிய சம்பவமாக இந்த வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே வசனம் இப்படி இருக்கின்றது. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவதானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அந்த மறுபடியும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகம்மானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்கின்ற, ஆண்டவர் சுகமாக்குகிற தேவன் என்கின்ற ஒரு அருமையான சுவிசேஷத்தை அந்த சிறு பெண் தன்னுடைய எஜமானுக்கு சொல்லுகிற ஒரு சம்பவமாக இந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சிறு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சிறு பெண் அந்த தேசத்திலே இருந்து சொல்லுகிற வார்த்தை, இவர் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற தீர்க்கதரிசி சென்றால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு சுவிசேஷ செய்தியாக காணப்படுகிறது. ஆனாலும் இந்த சிறு பெண் அந்த தேசத்துக்கு உரிய பெண் அல்ல, வேறு ஒரு தேசத்திலே இருந்து ஒரு அடிமை பெண்ணாக இந்த தேசத்துக்கு பிடித்து வரப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்படுகிறாள். இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேலை சேர்ந்த இந்த சிறு பெண் சீரியர் என்கின்ற சீரிய நாட்டில் இருந்து படைகள் அங்கே புறப்பட்டு அந்த பெண்ணை ஒரு அடிமையாக சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த 2 நாடுகளும் இந்த வேதகால சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் என்கின்ற அந்த தேசத்தை சுற்றி எப்பொழுதும் தொல்லை கொடுக்கிற நாடுகளாக, எப்பொழுதும் யுத்தம் செய்கிற நாடுகளாகத்தான் இந்த சீரியா என்கின்ற நாடு இருந்தது. அந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் ஒரு குஷ்டரோகியாக இருக்கின்றான். அந்த நாகமானினுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக இவர்கள் புறப்பட்டு போய் இஸ்ரவேல் தேசத்திலே சண்டை பிடித்து அங்கே இருந்த இனங்களை கொன்று அழித்து அங்கே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி அந்த தேசத்தையே சேதப்படுத்திவிட்டு ஒரு சிறு பெண்ணை சிறை கைதியாக ஒரு அடிமை பெண்ணாக நடத்துவதற்காக பிடித்து கொண்டு வந்து நாகமானுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக வைத்திருக்கின்றார்கள். என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே இந்த சிறு பெண்ணினுடைய காரியம் காணப்படுகிறது. தாய் தந்தையரை இழந்த பெண்ணாகவும், தன்னுடைய தேசத்தை விட்டு வந்த பெண்ணாகவும், தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய அந்த இடங்களில் இருந்தவர்கள் எல்லாம் அளிக்கப்பட்ட கூற காட்சிகளை பார்த்த ஒரு பெண்ணாகவும், தன்னை மீட்க ஒருவரும் இல்லையோ என்று ஏங்குகின்ற ஒரு சிறு பெண்ணாக இருந்தாலும் இந்த பெண் தைரியமாக சொல்லுகிறாள், இந்த குஷ்டரோகியான நாகமான் என்பவன் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் சென்றால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்கின்ற ஒரு உறுதியான வார்த்தையை அங்கே சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாகமானை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு படைத்தலைவன் சீரிய தேசத்திலே இருக்கின்ற ஒரு படைத்தலைவனாக காணப்படுவது மட்டுமல்ல, அவன் எண்ணிக்கையில் பலத்தவனாக காணப்படுகிறான். மிக மேன்மை உள்ளவன், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன், நல்ல மேன்மை உள்ளவன் மட்டுமல்ல, அந்த தேசத்திலே ஒரு கனத்துக்குரியவனாக அந்த சீரிய தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் காணப்படுகிறான். அவனை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. அங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சம்பவத்துக்கு முன்னோடியாக 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனாய் இருந்தான், எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரிய தேசத்திற்கு
நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இவனை கொண்டு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த மனுஷன், இந்த படைத்தலைவன் ஆண்டவரை அறியவில்லை. ஒரு புற தேசத்து புற ஜாதியான சீரிய தேசத்தில் இருக்கின்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டாலும் ஆண்டவர் இவனை கொண்டு அவனுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தேவன் அவனை பயன்படுத்தி ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் அவனோ தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இப்பொழுது அவன் குஷ்டரோகியாய் இருக்கின்ற படியினால் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கின்றான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இந்த அர்த்தத்தை எப்படி இந்த நோயை சுகமாக்க முடியும், யார் இந்த நோயை சுகப்படுத்துவார்கள் என்று தினம் 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 குஷ்டரோகியாய் இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நாகம்மான் ஒரு பக்கம் இருக்கின்றான். இந்த நாகம்மானுக்கு அடுத்ததாக இங்கே அவனுடைய சேனைகள், அவனுடைய படைகள் சென்று ஒரு தேசத்தையே நிர்மூலமாக்கி அங்கே இருந்தவர்களை கொன்று அழித்து ஒரு சிறு பெண், ஒரு அப்பாவி சிறிய பெண்ணை அழைத்து கொண்டு வந்து பணிவிடைக்காரியாக அடிமை பெண்ணாக நடத்துகிறார்கள். சூழ்நிலையை நாங்கள் கொஞ்சம் ஒரு புரிந்து கொள்ளக்கூடியதாக பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேருக்கும் துக்கமான காரியம். சிறு பெண், தாய் தந்தையிலிருந்து வந்த பெண் மட்டுமல்ல, ஒரு அந்நிய தேசத்திலே அந்நிய பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஒரு சிறு பெண்ணாக காணப்பட்டாலும் இங்கே நாகம்மான் என்பவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தவன், அந்த தேசத்திலே ஒரு கனத்துக்குரியவனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு துன்பமான காரியம். குஷ்டரோகம் பிடித்து இப்பொழுது அவன் ஒரு நோயை சுகப்படுத்தி ஒரு விடுதலை வேண்டி நிற்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான ஒரு சூழ்நிலை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த விளக்கத்தை சற்று புரிந்து கொண்டால் அந்த சிறுமி படுகிற துன்பம், அந்த சிறு பெண் படுகிற கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும், எதிரி நாட்டான ஒரு தேசத்திலே வந்து ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவள் அந்த எதிரிக்கும் நன்மை செய்கிற ஒரு காரியமாகத்தான் அந்த வார்த்தை அந்த இதயத்தில் இருந்து வருகின்றது. இவர் தன் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் சென்றால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார். தனக்கே ஒரு விடுதலை இல்லை, தனக்கே ஒரு பிரச்சனை, தன்னுடைய பிரச்சனைக்கே தீர்வு காண முடியாது என்று எத்தனையோ பேர் ஏங்கி நிற்பார்கள். ஆண்டவரை பற்றி கூட அந்த நேரங்களிலே மறுதளிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை பற்றி சொல்லவே அவர்களுக்கு அப்படி சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த பெண் அடித்து சொல்லுகிறாள், இவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றால் நலமாயிருக்கும், அங்கே இவருடைய குஷ்டரோகம் நீக்கப்படும் என்கின்ற ஒரு அருமையான சுவிசேஷத்தை சொல்லுகிற பின்னணியாகத்தான் இந்த சம்பவம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சீரிய தேசம் இதே படைத்தலைவன் ஒரு எதிரியாக இருந்தாலும் அவள் சொல்லுகிற காரியம் அந்த எதிரிக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை நன்றாக கடைபிடித்திருக்கிறாள். இந்த வார்த்தை மட்டுமல்ல, அவள் துன்பமாக இருந்தாலும் அந்த சிறிய பெண் தேசத்திலே இருந்து துன்பத்தை அனுபவித்தாலும் தான் இருக்கின்ற இடங்களிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை தினந்தோறும் நினைவு கூறுவளாக இருந்தபடியினால் அவளுடைய இதயத்திலே இருந்து அந்த வல்லமையான வார்த்தை வெளிப்பட்டது. இவர் இஸ்ரவேலுக்கு சென்றால் இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் நிச்சயமாக இவரை குணப்படுத்துவார். இன்னும் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு சுவிசேஷ செய்தி. இந்த செய்தியின் மூலம் அந்த நாகம்மான் அந்த செய்தியை கேட்டு அதன் கடந்து செல்லுகிறான் இஸ்ரவேல் தேசத்திற்கு. அங்கே பெரிய அற்புதம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு புத்தகம் 5:44 சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லுங்கள் என்று ரோமர் 12:21 நம்முடைய வேத புஸ்தகம் நமக்கு அது புத்தி சொல்லுகிறது. அப்படியான சிறுமி தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய நிலைத்து நின்றபடியினால் அவள் அருமையான சுவிசேஷ செய்தியை தன்னுடைய பாடுகள் மத்தியிலும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தைரியமாக, ஒரு தைரியத்தை பெற்றவளாக அந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்காக அந்த காரியத்தை அவள் சொன்னாள். அதன்படி நாகம்மான் செய்தான். அதே நாகம்மானுடைய குஷ்டரோகம் நீங்கப்பட்டது மட்டுமல்ல, நாகம்மான் இடத்துல இருந்து கடைசியாக அவனுடைய வழியில் வருகிற வார்த்தை, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5:15 ஒரு புற ஜாதியான அந்த படைத்தலைவனாகிய நாகம்மான் பரலோகத்திலே இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்தேன் என்று ஒரு அறிக்கை செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமான அன்பு உறவுகளே, நம்முடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 96:3 கர்த்தரை பாடி
அவருடைய நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்கு அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சங்கீத புத்தகம் 96:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ செய்தி சம்பவம் அந்த சிறு பெண் அந்த நாகம்மான் என்ற படத்திலவனுக்கு சொன்னபடியினால் அந்த நாகம்மான் குஷ்டரோகம் நீங்கியது மட்டுமல்ல, இந்த சிறு பெண்ணுக்கும் என்ன நடந்திருக்கும், என்ன ஆசீர்வாதங்களை அவன் கொடுத்திருப்பான் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அவன் அங்கு இந்த தேசத்துக்கு செல்லும் பொழுது கூட அவன் அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் ராஜாவனத்தில் இருந்து அனுமதி பெற்றது மட்டுமல்ல, தன் கையிலே கொண்டு போன பொன்னும் வெள்ளியினுடைய காரியங்கள் அநேக பொன்னையும் வெள்ளியையும் அவன் கொண்டு போனான். கிட்டத்தட்ட வேத புத்தகம் சொல்லுகிறது 10 தாலந்து வெள்ளியை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு செல்லும் பொழுது ராஜாவினுடைய ஒரு நிருபத்தை வாங்கினது மட்டுமல்ல, அந்த சீரிய ராஜாவினுடைய நிருபத்தோடு சேர்த்து தன் கையிலே 10 தாலந்து வெள்ளி, கிட்டத்தட்ட 340 கிலோ தற்சமய கணக்கின்படியான வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறையான பொன்னையும், தற்சமய எங்களுடைய கணக்கின்படி தற்சமய கணக்கின்படி 70 கிலோ தங்கத்தையும் அவன் கொண்டு போகின்றான். அப்படியான ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல, அந்த காரியங்களில் இருந்து அவன் விடுதலையானான். அவனுடைய குஷ்டரோகம் நீங்கியது. எலிசா என்கின்ற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு உதவி செய்த மட்டுமல்ல, அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கினார் என்று நாங்கள் வேத புத்தகத்திலே பார்க்கின்றோம். அவன் நீங்கிய பின்பு அவன் மறுபடியும் தன்னுடைய தேசத்துக்கு வந்து இந்த சிறு பெண்ணுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பான். வேதத்தின் படி கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்கள் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவார் என்கிறது மட்டுமல்ல, இந்த ஒரு சம்பவத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சூழ்நிலைகள் எங்களுக்கு எப்படி ஆக இருந்தாலும், எங்களுடைய காரியங்கள் என்ன தோல்வியிலே இருந்தாலும், என்ன பாடுகள் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வல்லமையாக பிரசங்கிக்க வேண்டும், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்ல வேண்டும் என்கிற காரியத்திற்கு அருமையான இந்த சிறு பெண் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வேத புத்தகத்திலே காணப்படுகிறாள். யார் என்று கூட அந்த பெண்ணுடைய பெயரை ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. அநேக பேர்களுடைய பெயர்கள் எல்லாம் வேத புத்தகத்திலே இருக்கின்றது. குஷ்டரோகியினுடைய பெயர்கள் கூட இருக்கின்றது. பிச்சைக்காரனாகிய பத்திமேயு பிச்சைக்காரனுடைய பெயர் கூட, லாசர் என்கிற பெயர் கூட இருக்கிறது. ஆனாலும் இந்த சிறு பெண்ணுடைய பெயரை ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. ஆனாலும் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு கணத்துக்குரிய காரியமாக காணப்பட்டபடியினால் வருங்காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முன்னர் மனுஷகுமாரனாக இருந்த பொழுது இந்த சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தார் என்று நாங்கள் வேத புஸ்தகத்திலே லூக்காவினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். லூக்கா புஸ்தகத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக உலாவும் பொழுது அவருடைய வார்த்தை வருகின்றது. இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அல்லாமலும் எலிசாவின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளும் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்கின்ற இந்த சிறு பெண்ணினுடைய ஊழிய சுவிசேஷ காரிய சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தபடினா லூக்கா புஸ்தகம் 4:27 அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த காரியத்தை மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி இந்த சுவிசேஷ செய்தியை திரும்பவும் தன்னுடைய வாயினால் சொல்லுகின்றபடியினால் என்ன ஒரு கணத்துக்குரிய பெண்ணாக அந்த சிறுபெண் மாறியிருப்பாள். தேவனுடைய பரலோக ஆசீர்வாதங்கள் அவளுக்கு எப்படி கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான பிரியமான அன்பு உறவுகளே, இது ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்றபடியினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு பங்காளர் பிள்ளைகள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களை சொல்லுவதற்கு நாங்கள் தயங்கக்கூடாது. நாங்கள் பழகுகின்ற பிற ஜாதிகளுக்கும் பழகுகிற பிற ஜாதி மக்களுக்கும் பிற ஜாதிகளுடைய நண்பர்களுக்கும் தேவனை பற்றி நாங்கள் அறிவிக்க வேண்டும். எங்களுக்கு இந்த சிறு பெண் தனக்கு ஒன்றுமே இல்லை, தனக்கே விடுதலை இல்லாமல் ஒரு அடிமையாக அந்த திசையில் வந்து பணிவிடை செய்கின்ற பெண்ணாக இருந்தாலும் தேவன் செய்த அற்புதங்களையும் தேவனுடைய நன்மைகளையும் அவள் தினந்தோறும் தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டிருந்தபடியினால் அவள் இருதயத்திலே இருந்து கர்த்தர் நிச்சயமாக இந்த நாகமானை சுகமாக்குவார் என்கின்ற சுவிசேஷ செய்தியை அறிவித்தாள். அதன்படி நாகமான் சுகமானது மட்டுமல்ல, அவளுக்கும் ஒரு நன்மையை ஆண்டவர் பண்ணி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வேத புஸ்தகத்திலே அந்த பெண்ணினுடைய சிறப்பான ஒரு சம்பவத்தை எழுதி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை உணர்த்தி இருக்கிறது மட்டுமல்ல, உலகெங்கிலும் வேத புஸ்தகம் வாசிக்கப்படும் பொழுது இந்த சிறு பெண்ணுடைய சுவிசேஷ செய்தி வாசிக்கப்படுகிறது. பிரியமான அன்பு உறவுகளே, இது ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளருக்கான சிறப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் வேத புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இனி நாங்கள் ஒரு பாடலை இப்பொழுது கேட்போம்.